கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக தற்பொழுது 4 பேர் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சிபிசிஐடி அலுவலகத்தில் 4 பேரும் ஆஜராகி உள்ளனர். மேலும் கூடுதல் விவரங்கள் செய்தியாளர் மார்ட்டின் வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின். கோடநாடு வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி அலுவலகத்தில் 4 பேர் ஆஜராகி உள்ளனர். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோடநாட்டில் இருக்கக்கூடிய எஸ்டேட் ஆனது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் பங்குதாரராக இருக்கிறார்கள். இந்த கோடநாடு எஸ்டேட்டில் தான் கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் தேதி அங்கே கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்கள் நடைபெற்றது. அதாவது அங்கே அந்த எஸ்டேட் முழுவதுமே 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் அங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அன்றைய தினத்தில் அங்கே மின்சாரம் தடைபட்டிருந்தது. அந்த சமயத்திலே உள்ளே சென்று பார்க்க சென்ற ஓம் பகதூர் என்ற காவலாளி கொலை செய்யப்பட்டார். அன்றைய தினத்தில் எஸ்டேட்டில் ஜெயலலிதா மற்றும் சசிகலா சென்றால் தங்கக்கூடிய அறையின் கதவுகள் உடைக்கப்பட்டிருந்ததாகவும் அங்கே வைக்கப்பட்டிருந்த முக்கிய ஆவணங்கள் மற்றும் பிற இதர பொருட்கள் காணாமல் கொள்ளையடித்து சென்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கானது காவல்துறை விசாரித்து வந்த நிலையில் சிபிசிஐடிக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. தற்பொழுது இந்த வழக்கிலே சயான், மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஓம்பதூர் இறந்ததை தொடர்ந்தாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சயான் காரில் குடும்பத்தோடு சென்ற பொழுது விபத்து ஏற்பட்டது. அதில் அவரது மனைவி மற்றும் குழந்தை பலியானார்கள். அதே போல இந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் சேலம் அருகே எடப்பாடி அருகே அவர் காரில் சென்ற பொழுது விபத்தில் பலியானார். அதே போல எஸ்டேட் பணிபுரிந்த ரமேஷ் என்ற கம்ப்யூட்டர் ஆபரேட்டரும் மர்மமான முறையில் இறந்தார். தொடர்ச்சியாக 5 கொலைகளுக்கு பின்னணியிலே யார் இருக்கிறார்கள், இதன் முக்கியம் என்ன என்பது குறித்து தீவிரமாக சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இதனிடையே தான் இன்று புதிதாக அங்கே கோடநாடு எஸ்டேட்டில் ஓட்டுநராக பணிபுரிந்த ரமேஷ், அதே போல ஜெயலலிதா அங்கே வந்து தங்கும் சமயத்தில் அவருக்காக பிரத்யோகமாக அடிக்கப்பட இயற்கையில் விளைந்த காய்கறிகளை கொண்டு சென்று கொடுக்கக்கூடிய தேவன், அவர் கோத்தகிரியை சேர்ந்தவர், தேவன் மற்றும் கோவையை சேர்ந்த ரவிக்குமார், இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். மற்றொருவர் அப்துல் காதர் என்பவர். இந்த அப்துல் காதர் என்பவர் வாகனங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் பணி செய்து வருகிறார். இவர்கள் 4 பேருக்குமே சிபிசிஐடி காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தார்கள் இன்று சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகும்படி. இதன் அடிப்படையிலே காலை 10:30 மணி அளவில் இந்த 4 நபர்களும் கோவை PRS, அதாவது காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள். இவர்களிடம் எது போன்ற கேள்விகள் கேட்கப்படும் என்பது குறித்து விசாரணையின் முடிவில் தான் தெரியவரும். இன்று மாலை வரை இந்த விசாரணை நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் 4 பேர் தற்போது சிபிசிஐடி போலீசார் முன்பாக ஆஜராகி உள்ளனர். கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மார்ட்டின்.